அனைவருக்கும் வணக்கம். காணாமல் போன சிறுவனை காவல்துறை கண்டுபிடித்ததா? கண்ணீர் சிந்திய பெற்றோர்களின் கவலையை போக்கியதா? குற்றவாளி யார்? குறைந்தபட்ச தண்டனையா, அதிகபட்ச தண்டனையா? அனைவருக்குமே ஆவல் கடத்தப்பட்ட சிறுவனின் கண்ணீர் கதையை கேட்க. வாருங்கள், நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. அடையார்ல சேகர்னு ஒருவர், நல்ல மனிதர், பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறவர், குடும்பத்தோடு குடியிருந்தார். அவருக்கு 2 பையங்க. 2 பேருமே பிரபலமான பள்ளியில் அடையாறில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல சேகருடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வருவாங்கன்னு வாசலில் உட்காந்து காத்திருக்காங்க. கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து மூத்த பையன் மட்டும் இறங்குறான். எங்கடா தம்பி ஸ்ரீராம் அப்படின்னு அந்த அம்மாவுடைய அடி வயிற்றிலிருந்து ஒரு குரல். காரில் காத்திருந்தோம், ஸ்ரீராம் வரல, ஸ்கூலில் போய் பார்த்தோம், அங்கேயும் காணலை அப்படின்னு டிரைவர் அருமை சாமி சொல்கிறார். அந்த அம்மா பதறி போய் சேகருக்கு ஃபோன் அடிக்குது. சேகர் உடனே தன்னுடைய நண்பரை அழைச்சிக்கிட்டு இரவு முழுவதும் அடையாறில் தேடுறார். விடிஞ்சு போச்சு, பையனை காணலை, எந்த தகவலும் கிடைக்கல. அடையாறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தார். பாய் மிஸ்ஸிங்கில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஒரு பிரபலமான பள்ளியில் ஒரு மாணவன் காணாமல் போனால் மாணவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் பேனிக் ஆகிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாணிக்கமும் அவருக்கு உதவியா மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் முரளியும் தளத்தில் இறங்குறாங்க. தனிப்படைகள் முடுக்கி விடப்படுகின்றன. சேகரும் அவருடைய ஒய்ஃபும் வீட்டில், பையன் எங்கே இருக்கான், நல்லா இருப்பானா, தூங்குனானா, சாப்பிட்டானா, வந்துடுவானா, எப்போ வருவான் அப்படிங்கிற பல விதமான சிந்தனையில் சோகத்தில் இருக்க. திடீர்னு அவர் வீட்டில் ஃபோன் அடிக்குது. அந்த காலகட்டத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது. அவர் போய் பதறி போய் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படிங்கிறாரு. உன் பையன் வேணும்னா 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு செம்பரப்பாக்கம் ஏரி பக்கத்தில் தண்டலம் கிராமம் போகிற ரூட்டில் அங்கே வந்து நெல், மத்தியானம் 2 மணிக்கு, யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, போலீஸுக்கு தகவலே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போற வச்சிடறாங்க. சேகருக்கு என்ன செய்யன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் 2 பேரோட 3 பேருமா ஒரு ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு, யார் யாரை எங்கே வச்சிடுறது போலீஸை அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு 2 மணிக்கு சேகர் படத்தோட அங்கே போய் நிற்கிறாரு. செம்பரப்பாக்கம் ஏரி பக்கத்தில் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. ஆள் வரல, பையன் வரல. ரொம்ப கவலையோட வீட்டில் வந்து சோபாவில் உட்கார்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழித்து மீண்டும் ஃபோன் வருது. அவளோட போய் ஃபோன் எடுக்கிறாரு. நான் உன்னை தனியாக வர சொன்னா போலீஸு படையோட வரையா நீ? இன்ஸ்பெக்டர் முரளி எங்கே இருந்தார், இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் எங்கே இருந்தார், எத்தனை போலீஸ் எங்கெங்கே இருந்தாங்கன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃபோனை வச்சுட்டான். சேகருக்கு மட்டுமல்ல, போலீஸுக்கு பெரிய ஷாக்கு. ஏடா 4 சுவரில் 3 பேர் உட்கார்ந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டோம், இது எப்படி எதிராளிக்கு தெரிஞ்சுது, அவ்வளோ பெரிய நெட்வொர்க் உள்ள ஆளா அப்படின்னு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. மறுநாள் காலையில் மீண்டும் சேகருக்கு இன்னைக்கு நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டேன்னா உன் பையன் ஒழுங்காக உயிரோட கிடைப்பான். நான் சொல்கிற இடத்துல வேளச்சேரியில் 5 லட்சம் ரூபாயை சூட்கேஸில் வச்சு நான் சொல்கிற இடத்துல வச்சுட்டு நீ போயிரு, நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு பையனை விட்டுருவோம், நீ அப்பப்பா கூப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சேகர் வந்து போலீஸுக்கு சொல்லாமல் பணத்தை எடுத்துகிட்டு போய் வேளச்சேரியில் அந்த இடத்துல வச்சுட்டு தூரமாக போய் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. தூங்கி சாப்பிட்டு 1.5-2 நாள் ஆகுது. பையன் வந்துட மாட்டான்னு ஏக்கத்தில் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு ஆள் இறங்குறான். யூரின் போகிற மாதிரி போயிட்டு பெட்டியோட பறந்துட்டான். அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இந்த கதையை சொல்கிறார். சேகர் வந்து தன் பையன் மேலே கொண்ட ஆசையினால்
பாசத்தினால பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு சொல்லி பையன் உயிரோடு தான் இருக்கானான்னு விசாரிக்க சொல்லி அதில் அவங்க சொல்கிறாங்க பையன் உயிரோடு தான் இருக்கான், கவலைப்பட வேண்டாம்னு பணத்தை வாங்கிட்டு பதில் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தனிப்பட ஒரு தகவலோடு வருது. அடையாறில் ஒரு டிரைவர், வேன் டிரைவர் ஆறுமுகம். அவன் சாதாரண ஆள், திடீர்னு அவன் கையில் நிறைய பணம் இருக்குது. அவனை தூக்குறாங்க. ஆறுமுகத்தை விசாரிக்கையில், சார் நான் ஒரு வேன் டிரைவர் சார், எனக்கு தெரிஞ்ச செல்வராஜ் ஒரு நாள் ஸ்கூல் பையனை கூட போகிற கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் வேன் வர முடியுமான்னு கேட்டான். நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன், அவங்க ஒரு பையனை ஏற்றி பழவந்தாங்கல்ல கொண்டு போய் விட்டேன், அதுக்கு தான் சார் இந்த பணம் கொடுத்தாங்க அப்படின்னு பணத்தை காட்டுறாரு. அந்த பணத்தை பார்க்குறாங்க, அது சேகர் பெட்டியில் வச்ச பணம். எப்படின்னு கேட்குறீங்களா? சேகர் பணத்தை வைக்கும்போது போலீஸுக்கு தெரியாமல் தான் வச்சார். ஆனால் அத்தனை நம்பரையும் அவர் குறித்து வச்சுருந்தார். இந்த நம்பர் டேலி ஆயிடுச்சு. போலீஸுக்கு ஒரே மகிழ்ச்சி, கிட்ட நெருங்கிட்டோமோ அப்படின்னு. இமீடியட்டாக ஆறுமுகத்தை ஏற்றிட்டு பழவந்தாங்கள் அந்த வீட்டை முற்றுகையிட்டு அட்டாக் பண்ணாங்க. உள்ள அனந்தசாமி, செல்வராஜ், செந்தில் அப்படின்னு 3 பேர் தான் இருந்தாங்க, பையன் இல்லை. கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அனந்தசாமியை விசாரித்து ஒரு 5 நிமிஷம் தான் விசாரிச்சுப்பாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் போலீஸ். என்னன்னா, சேகரோட டிரைவர் அருமைசாமியோடைய தம்பி தான் இந்த அனந்தசாமி. அந்த அனந்தசாமி என்ன சொல்கிறாருன்னா, சார் பையனை கடத்துறதுக்கு பிளான் பண்ணது எங்கள் அண்ணன். அவன் தான் என்னையும் செல்வராஜையும் 3 முறை இந்த பையங்களுக்கு வீட்டு பக்கம் வர சொல்லி, ஸ்கூல் பக்கம் வர சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தினான். அந்த பையனை வேன் அரேஞ்ச் பண்ண சொல்லி கடத்த சொன்னது எங்கள் அண்ணன் தான். அதே மாதிரி அன்னைக்கு நாங்கள் போய் வேனோட வெயிட் பண்ணோம். பெரிய பையனை தான் கடத்தணும்னு எங்களுக்கு பிளான். ஆனால் அந்த நேரத்தில் முன்னாடி சின்ன பையன் வந்துட்டான். கடத்துறது யாராக இருந்தான்னா அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போய், ரவி உங்கள் அப்பா ஏர்போர்ட்டில் இருந்து வரும்போது கார் ரிப்பேர் ஆச்சு, உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு நான் சொன்னவோ, அவன் ஏற்கனவே அறிமுகம்னால நம்பி போய் எங்கள் வேனில் ஏறினான். வேனில் ஏற்கனவே செல்வராஜ் இருக்கிறான், அவனும் அவனுக்கு தெரிஞ்சவன், அதனால் எங்கள் கூட வந்துட்டான். பழவந்தாங்கல்ல நைட்டு அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை தூங்க வச்சுட்டோம். காலையில் அருமைசாமி கூப்பிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அருமைசாமி இவனுடைய அண்ணம்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் சேகர் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு அவன் எஸ்கேப். இந்த விவரத்தை சேகர்கிட்ட சொன்னபோது சேகர் நம்பவே முடியல. அவரால் ஒரு தனியார் டிராவல்ஸில் இருந்த டிரைவரை அவனுடைய நடவடிக்கையை பார்த்து தன்னுடைய டிரைவராக மாற்றிக்கிட்டார் சேகர். அதனால் அவன் மேலே அபாரமாக நம்பிக்கை வச்சுருந்தார். இப்படி ஒரு பாதகத்தை செய்வான்னு இப்போ கூட அவரால் ஜீரணிக்க முடியல, நம்ப முடியல. அடுத்து போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தினப்போ அருமைசாமிக்கு ஒரு ஃப்ரெண்டு திருவல்லிக்கேணியில் இருக்காங்க, அவன் பேர் காதர். கேசட் கடை வச்சுருக்கான். அவனை தூக்குனாங்க. காதர் சொன்னான், நானும் அருமைசாமியும் அந்த பையனை கொண்டு போய் வாலாஜாப்பேட்டைக்கு போனேன் சார். அங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு சண்முகம்னு ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட அருமைசாமி அந்த பையனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் அருமைசாமிகிட்ட தான் கேட்கணும்னு அவனும் விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். போலீஸ் பெங்களூர் போச்சு, சண்முகத்தை கொண்டு வந்துச்சு. போலீஸினுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போதே சண்முகம் இறந்துட்டான். அந்த பிரச்சனை போலீஸுக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுலேருந்து அவங்க விடுபடவே 1 வாரம் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில் இந்த கேஸு நின்றுடக்கூடாதுன்னு அசோக் நகர் சப் இன்ஸ்பெக்டர் நடராஜனை இந்த கேஸில் அனுப்புனாங்க. அவர் ஒரு தகவல் சேகரித்தார். அருமைசாமி ஒரு டிராவல்ஸில் வேலை செய்யும்போது அவனுக்கு அச்சுதன்னு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் மூணாறில் இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் அவன்கிட்ட போய் அடைக்கலம் சேரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி அவருக்கு ஒரு தகவல் தெரியவும் நடராஜன் காவலர்களுடன் மூணாருக்கு இவ்வளோ பெரிய ஊரில் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா இருந்தார். ஐயா, என் பையன் வீட்டில் இருந்தான், அருமைசாமி வந்தான், அவன் ஃப்ரெண்டு, 2 பேரும் வெளியில் போனாங்க, போய் 2 நாள் ஆச்சுன்னு வரல அப்படின்னு. அச்சுதன் நிச்சயமாக வீட்டுக்கு திரும்புவார்
அருமைசாமி வராட்டாலும் அச்சுதன் வருவாருன்னு நடராஜன் வெயிட் பண்ணார். 3வது நாள் அச்சுதன் திரும்பி வந்தார். அச்சுதனை விசாரித்தப்போ, சார் நானும் அருமைசாமியும் மதுரையில் போய் லாட்ஜில் தங்கினோம். கேசட் வியாபாரின்னு சொல்லி தங்கினோம். அவன் சொன்னான், என்னுடைய முதலாளி பையனை நான் கடத்திட்டேன், 5 லட்ச ரூபா பறிச்சுட்டேன், இன்னும் 5 லட்ச ரூபா நான் பறிக்க போகிறேன், சென்னைக்கு போக போகிறேன், டிக்கெட் எடுத்தாச்சுன்னு சொன்னான். ஏன்டா இப்படி துரோகம் பண்ணுறேன்னு நான் திட்டுனேன். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். இந்த நேரத்தில் சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். ஒரு தனியார் மருத்துவமனை. அதில் ஒரு அலமேல்னு ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, உடம்பு சரியில்லை. இந்த அம்மா ரூமில் ஒரு சூட்கேஸ். அதை துடைக்கிற அந்த ஊழியருக்கு ஒரு சந்தேகம், இந்த சூட்கேஸுக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி போலீஸுக்கு ரகசியமாக தகவல் சொன்னாங்க ஊழியர். போலீஸ் போய் அந்த சூட்கேஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தா 2.5 லட்சம் ரூபா இருந்துச்சு. அந்த ரூபா சேகர் வேளச்சேரியில் கொண்டு வச்ச பணம். நம்பரெல்லாம் டேலி ஆயிடுச்சு. அந்த அலமேல் அம்மாவை விசாரித்தா, சார் எனக்கு எதுவும் தெரியாது, என் பொண்ணு பக்கத்து வார்டில் விஷத்தை குடிச்சிட்டு படுத்துருக்கா, அஷ்டலட்சுமி, அவளை போய் விசாரிங்க சார்னு சொல்லிட்டான். அஷ்டலட்சுமி போய் விசாரித்தா, நான் காதலுடைய ஒய்ஃபு, வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு சூட்கேஸ் இருந்தது, அதை திறந்து பார்த்தா பணம், ஏற்கனவே போலீஸு காதரை பிடிச்சிட்டு போயிடுச்சு, இன்னும் எதுக்கு பிரச்சனை வேணும்னு சொல்லிட்டு நான் பணத்தை எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு பயம் வந்துடுச்சு, நான் சாகலான்னு விஷத்தை கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு அவ சொல்கிறேன். பணத்தை எடுத்ததுக்கப்புறமும் காதர் வாயப்படுறது. நான் மீண்டும் மதுரைக்கு சென்றேன். நடராஜன் என்ன பண்ணார், மூணாறுலேருந்து நேராக சென்னைக்கு வராமல் மதுரைக்கு போனான். நிச்சயமாக அவன் டிக்கெட் எடுத்துகிட்டு மதுரையிலேருந்து சென்னை வந்திருக்க மாட்டான். அங்கே தான் அச்சுதனை டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜில் போய் விசாரித்தார். இங்கே கேசட் விற்கிற மாதிரி 2 பேர் தங்கியிருந்தாங்க, எங்கே தம்பி அப்படின்னு இந்த ரூம் பாய்கிட்ட கேட்டோன்னு சொல்லிட்டான். சார் அந்த ஆள் 7ஆம் நம்பரில் இருந்தார், இப்போ 7 மாறி போயிருக்காருன்னு சொன்னோடனே ரூமை போய் தட்டினார் நடராஜன். ரொம்ப லேட்டாக கதவை திறந்தான். உள்ளே பார்த்தா அருமைசாமியை தூக்கிட்டாங்க, சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. இடுக்குப்பிடி விசாரணையில் அங்கே இருந்த கஸ்டடியில் அத்தனை பேரும் தனித்தனியாக வச்சு விசாரித்தாங்க. கரெக்டாக சொன்னான் அருமைசாமி, சார் எங்கள் முதலாளி தங்கமான மனுஷன் சார், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் சார், பணம் ஆசை பிடிச்சி நான் ரொம்ப ஒரு பாதக செயலை செஞ்சிட்டேன் சார், பையனை கடத்த நினச்சதே நான் தான் சார், அதுக்காக எங்கள் தம்பியையும் நண்பர் செல்வராஜையும் பிளான் பண்ணி 3 முறை ஸ்கூல் பக்கம் வீடு பக்கம் வர சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அந்த வேனை வச்சு கடத்த சொல்லி பழவந்தாங்கலில் கொண்டு வைக்க சொன்னேன். எனக்கு சேகர் வீட்டில் ஒரு தனி ரூம் உண்டு சார், என்னுடைய ஃபோனுக்கும் அவருடைய ஃபோனுக்கும் பேரலல் கனெக்ஷன். போலீஸ் அவர் கூட விசாரிக்கும் போது பேசும்போது என்னென்ன பேசுகிறாங்கன்னு இந்த ஃபோன் மூலமாக நான் விட்டு கேட்டேன். அந்த தகவலை என் தம்பிக்கு சொல்லி அதன் மூலமாக சேகர்கிட்ட பேச சொன்னேன். என் தம்பிகிட்ட சொல்லி தான் பணத்தை வேளச்சேரியில் வைக்க சொல்லி அதை தம்பி மூலமாக எடுக்க சொன்னேன். பணத்தை எடுத்ததுக்கப்புறம் பையனை விட்டுட்டு அவன் போய் சொல்லிடுவான்னு சொல்லி அவனை கொலை பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன் சார். முதல்ல அவனுக்கு ரசனாவில் துத்தநாகத்தை கொடுத்தேன் சார், அவன் சாகலை, வாந்தி எடுத்தான். அதுக்கப்புறமா அவன் கூட சேர்ந்து நாங்கள் 4 பேரும் ஒரு டொயின் நூலை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடணும். எல்லாருமா கையில் டொயின் நூலை பிடிச்சிக்கிட்டு இதை முதல்ல யார் கட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லவும் அவன் எங்கள் கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே அந்த விளையாட்டு விளையாடினான் சார். நாங்கள் அந்த டொயினோட சுற்றி கடைசி அவன் கழுத்து சுற்றி நெரிச்சு கொண்டுட்டோம் சார். அப்புறம் ஒரு அட்டை டப்பா இந்த உள்ளே வச்சு சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு பகல் பூரா தள்ளிக்கிட்டே போய் பூந்தமல்லி சுடுகாட்டுங்கள இங்கேருந்து ஒரு கிணத்துல கொண்டு போட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். போலீஸு பூந்தமல்லிக்கு போச்சு. ஏற்கனவே கிணத்துல ஒரு பாடி இருக்குதுன்னு சொல்லி பூந்தமல்லி போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அந்த பாடியை எடுத்து அது உப்பி போய் இருந்ததுனால தண்ணியில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு அவங்க அடக்கம் பண்ணி பாடியை அடையார் போலீஸு தோண்டி எடுத்துச்சு, மரபணு சோதனைக்கு அனுப்பிச்சு.
மரபணு சோதனையில் அந்த பாடி பையன் ஸ்ரீராமனுடைய பாடி தாம்னு அடையாளம் கண்டார். அந்த மரபணு சோதனையில் அடையாளம் காண்ற வரைக்கும் சேகர் அவருடைய மனைவியும் தங்களுடைய மகன் நிச்சயமாக வீட்டுக்கு வருவான், அவன் இதுவரைக்கும் உயிரோடு தான் இருப்பான், தங்களோடு வந்து சாப்பிடுவான், மீண்டும் ஸ்கூலுக்கு போவான், சிரித்து பேசுவான் அப்படின்னு நம்பியிருந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தீராத வேதனைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். இந்த வழக்கிலிருந்து அடுத்தவங்க சொத்துக்கு, அடுத்தவங்க உழைப்பில் ஏற்படுகிற காசுக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடித்து அதை அனுபவிக்கணும்னு நினச்சா நிச்சயமாக அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களோடு சேர்ந்தவங்களுக்கும் இந்த கதை தான். இந்த வழக்கில் பொதுமக்கள் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி காதர் உட்பட 5 பேருக்கும் தூக்கு தண்டனை நீதிமன்றம் வழங்கியது. இந்த வழக்கில் சென்னை போலீஸு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பையனை இம்மிடியட்டாக அவனை காப்பாற்றி உயிரோட பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியவில்லையே என்கிற ஒரு மிகப்பெரிய மனக்குறை இன்றைக்கும் சென்னை போலீஸுக்கு இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒன்று. சேகர் தன்னுடைய பையன் ஸ்ரீராம் பேரில் ஒரு டெஸ்ட் ஆரம்பித்து பூர்த்தி செய்ய முடியாத அந்த இடைவெளியை பல மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து அதன் மூலமாக நிம்மதியை தேடிக் கொடுத்தார்கள். இந்த கதையில் என்ன விழிப்புணர்வு என்று நான் சொல்வதை விட நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நம்மிடம் வேலை செய்கிறவர்களை எந்த ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பெல் பட்டனை அழுத்திங்கன்னா நான் முகம் காட்டுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.